வணக்கம். இந்த ஒலிப்பதிவேட்டில் திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசகரை பற்றிய சில குறிப்புகளை கேட்போம். 63 நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்கவாசகர் சைவ குரவர்களான 4வரில் ஒருவர். இவர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். பாண்டிய நாட்டின் மதுரைக்கு அருகில் திருவாத ஊரில் சம்புபாத சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாக பிறந்தார். சிறுவயது முதலே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். வாத ஊரரை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவரை அரசவைக்கு அழைத்து தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை அளித்து அவனது அமைச்சரவையில் முதல் மந்திரியாக அமர்த்திக் கொண்டான். முதல் மந்திரியாக ஆன பின்பும் அவருக்கு உலக இன்பங்களில் மனம் லயிக்கவில்லை. எதிலும் மகிழ்ச்சி காண முடியவில்லை. அவரது மனம், சிந்தனை அனைத்தும் இறைவனிடமே சென்றது. ஒரு சமயம் அரிமர்த்தன பாண்டியனால் குதிரை வாங்க அனுப்பி வைக்கப்பட்ட வாத ஊரர் திருப்பெருந்துறைக்கு சென்றார். அங்கே குருந்த மரத்தடியில் ஞானமே வடிவாக ஒருவரை கண்டு இவர் தன்னை ஆட்கொள்ளப் போகிறார் என்பதை உணர்ந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். அந்த ஞான தேசிகனின் அறிவுரைப்படி சிவ பணிகளை தொடர்ந்து வந்த வாத ஊரர் தன்னிடம் குதிரைக்காக கொடுக்கப்பட்ட பொருள் அனைத்தையும் சிவ பணிக்காகவே செலவு செய்தார். வாதவூரர் பாடிய தோத்திரங்கள் இனிமையோடும் கேட்போர் மனதை உருக்கும் அருள் விளக்கத்தோடும் இருந்த காரணத்தால் குருநாதரே இவருக்கு மாணிக்கவாசகர் என பெயரிட்டார். குதிரைகள் வாங்கப்படவில்லை என்பதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் வாதவூரரை நாட்டிற்கு திரும்ப அழைத்து இருமுறை தண்டிக்க விழைந்த போது பெருமானே நரிகளை பரிகளாக மாற்றி பரிகளின் தலைவனாக ஒரு முறையும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அதை அடைப்பதற்காக பிட்டுக்கு மண் சுமந்து கூலி வேலை செய்யும் பணியாளனாக ஒரு முறையும் வந்து சென்றதை உணர்ந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரின் பெருமையை உணர்ந்து வணங்கி மன்னிப்பை வேண்டினான். பதவி அனைத்தையும் துறந்து தவவேடம் பூண்டு வாதவூரர் மீண்டும் திருப்பெருந்துறை நோக்கி தன் குருவிடம் சென்றார். குருவோ தான் கைலாயம் செல்ல இருப்பதாக கூறி மீண்டும் பிரிந்தார். தனது சீடர்கள் அனைவரையும் சிவப்பணியை தொடர் செய்யவும் கூறி சென்றார். இவ்வாறு சீடர்கள் அனைவரும் பல தல யாத்திரைகளுக்கு சென்றனர். மாணிக்கவாசகரும் திருக்கழுகுன்றம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் போன்ற பல திருத்தலங்களுக்கு சென்று பாடல்களை பாடி இறைவனின் அருளை பெற்றார். இவ்வாறே அவர் நடராஜர் கோயிலுக்கு வந்தபோது அவரை அந்தணர் ஒருவர் சந்தித்தார். அந்த அந்தணர் மாணிக்கவாசகரிடம் தாங்கள் பல கோயில்களுக்கு சென்று பாடிய பாடல்களின் தொகுப்பை முறைப்படி கூறுமாறு கேட்டு குறிப்பெடுத்துக் கொண்டார். உடனே அவர் பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அவரின் வேண்டுதலுக்கு இணங்க மாணிக்கவாசகர் இறைவனின் திருவடியை போற்றி கோவையும் பாடினார். இந்த 2 தொகுப்புகளையும் எழுதி மாணிக்கவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று எழுதி அந்த தொகுப்புகள் கோயிலேயே வைக்கப்பட்டன. இதன் பின்னரே அந்தணராக வந்தது சிவபெருமான் என்று மாணிக்கவாசகரும் உணர்ந்து கொண்டார். இவ்வாறே நமக்கு திருவாசகமும் திருக்கோவையாரும் 8வது திருமுறையாக கிடைத்தது. திருச்சிற்றம்பலம்.